மேஷத்திலிருந்து மீன வரையில் இருக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி மேஷம். திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. குரு வழிபாடு, வயிறு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட மட்டும் பார்த்துக்க. 7.5 சனியில் இருக்கீங்க. எக்ஸசைஸை மறந்தீங்கன்னா இந்த வருஷம் சொல்கிற மாதிரி இருக்காது. எக்ஸசைஸ் அற்புதமாக வேலை செய்யும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, கூட்டு தொழில் அவமானம் ஆயிடுச்சு, ஒரு கடனில் மாட்டிக்கினேன், சொத்து பிரச்சனை ஆயிடுச்சு, இது இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் தொந்தரவு, நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, குடும்பத்துக்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எதை பற்றியும் கவலைப்படாது. 7.5 சனியில் இருந்தாலும் நிறைய நல்லது நடக்கும். தொழில் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். அரியர் 20 அரியர் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாம் முடிப்பாங்க படித்து. தொழில் கிடச்சிரும் உடனே. பெரிய அளவுக்கு வெளியூருக்கு போவாங்க, வெளிநாடுக்கு போவாங்க. நிறைய நல்லது நடக்கும். ஹெல்த்தில் நல்ல காஸ்மெட்டாலஜி, சர்ஜரி, கிர்ஜரி, காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. மீடியாவில் போவாங்க, கலைத்துறையில் போவாங்க, அரசியலில் போவாங்க, பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கிடைக்கும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? எல்லாமே பாசிட்டிவ் தான். மேஷராசி பெண்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பேர் புகழ் கிடைக்கும். நல்ல விதமாக தான், பயப்படாது. உங்கள் புகழ் திக்கட்டும் பழங்கும். ஆனால் உடற்பயிற்சி மட்டும் சோம்பேறிகள் முடிக்கவே மாட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் கிளம்புவீங்க. ஆனால் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் உழைப்பீங்க. அப்பா அம்மா சொன்னாலோ, புருஷன் பொண்டாட்டி சொன்னாலோ, புருஷன் சொன்னாலோ, பிள்ளைங்க சொன்னாலோ கேட்டுக்கவே மாட்டீங்க, மறந்துடுவீங்க. கொஞ்சம் எழுதி வைங்க. நல்லா கபாலபாதி பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும், அடைப்பு வரும். அதனால் எப்பவுமே ஞாபகம் மருதி இருக்கும். ஏன்னா ஒரு திங்கிங் இருக்காது. சாப்பிட்றது கூட ஏதாவது யோசிச்சுக்கினே சாப்பிடுவீங்க. ரசம் சாப்பிட்டோமா, தயிர் சாப்பிட்டோமா, இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேஷம் பார்த்துக்கணும். நல்ல காலகட்டம். இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய நல்லது நடக்கும். சுபகாரியத்திலலாம் தடை இருந்தால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க, டக்கு டக்குன்னு நடந்துடும். வண்டி வாகனத்திலலாம் அற்புதம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பெரிய பண வரவு ஏற்படும். அது மேஷத்துக்கு உண்டு. பெரிய அளவுக்கு நிறைய தொழில், 1க்கு 2 3 4 தொழிலெலாம் பண்ணுங்கள். ட்ரஸ்ட்டு, கோசாலா, அது இதுன்னு எல்லாமே பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசி.